வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய தினம் தமிழ்நாடு 12th ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியவர்களுக்கு தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்பதை தான் அதில் பார்க்க போகிறோம். அதாவது பேப்பர் திருத்தக்கூடிய பணிகள் எப்பொழுது தொடங்க உள்ளது, எத்தனை நாட்கள் நடைபெறும், அதேபோல் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது, அதற்கான தகவல் என்ன என்பது பற்றி பார்ப்போம். டிஎன் தமிழ்நாடு 12th ரிசல்ட் டேட் 2026 +2 தேர்வு முடிவு வெளியிடும் தேதி. தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கும் மாணவர்களுக்கு எப்போது தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடக்கூடும் என்ற தகவல் வெளியாகிருக்கு. எதாவது பார்த்தீங்கன்னா தற்போது நடைமுறையில் தேர்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த தேர்வு நடைபெற்றிருக்கு. அதில் மாணவர்கள் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்றனர். எப்பொழுது முடிவடைகிறது, அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்தும் பணிகள் ஆசிரியர்கள் எப்பொழுது தொடங்க உள்ளார்கள், தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. +2 விடைத்தாள் திருத்தும் பணியை ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்க தேர்வு துறை திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து திருத்தும் பணியில் தமிழ்நாடு முழுவதும் 45,000 முதுநிலை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் இந்த +2 தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் 8ஆம் தேதி முதல் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காகவே 45,000 முதுநிலை ஆசிரியர்கள் இந்த பேப்பர் திருத்தும் பணியில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பள்ளிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 12,000க்கும் மேற்பட்ட மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் 8,27,000 மாணவ மாணவியர் +2 தேர்வு எழுதி வருகின்றனர். வரும் 23ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளில் தேர்வு நடந்து முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தேர்வு முடிவு இருப்பதாக கூறப்படுகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் பிரகாரம் அவர்கள் இருக்கக்கூடிய பாடப்பிரிவின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெறவிருக்கிறது. நடந்து முடிந்த பின்னர் அனைத்து விடைத்தாள்களும் 28ஆம் தேதி மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையங்களுக்கு பெறப்பட்டு அங்கு டம்மி விடைத்தாள்கள் முகப்பு ஒட்டப்பட்டு ஏப்ரல் 4ஆம் தேதி 40க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அவற்றை தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவற்றை மறைக்கும் வகையில் அந்த டம்மி விடைத்தாள் முகப்பு பக்கத்தில் முதல் பக்கத்தில் அந்த ஃபுல் பண்ணியிருக்கக்கூடிய பக்கம் இருக்குங்களா, அந்த முகப்பு பக்கத்தில் டம்மி விடைத்தாள் ஒட்டக்கூடிய பணி ஏப்ரல் 4ஆம் தேதி 40க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது இது ஒட்டப்பட்டு முகப்புகளில் அந்த டம்மி விடைத்தாள்கள் ஒட்டப்பட்டு 4ஆம் தேதி முதல் அந்த மையங்கள் மொத்தம் 40 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. திருத்தம் மையங்களில் ஏப்ரல் 8ஆம் தேதி முதன்மை தேர்வாளர்கள் விடைத்தாள் திருத்துவர். அதன் பின்னர் ஏப்ரல் 9ஆம் தேதி உதவி தேர்வாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள். அதற்கு பிறகு முதுநிலை ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்த தொடங்குவார்கள். விடைத்தாள் திருத்தும் பணிகளை மே மாதம் முதல் வாரத்தில் முடிக்கவும் மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த பேப்பர் திருத்தக்கூடிய பணிகள் பார்த்திங்கன்னா மே மாதம் முதல் வாரத்தில் முடிக்கக்கூடிய வகையில் திட்டமிட்டு அந்த பேப்பர்களை திருத்தி முடிக்க வேண்டும் என்றும் மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி வெளியிடக்கூடிய தகவலின் அடிப்படையில் மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடும் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பார்த்திங்கன்னா இதற்கான விடைத்தாள்கள் திருத்தக்கூடிய பணிகள் தொடர்ந்த பின்னர் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் அதன் பின்னர் பார்த்திங்கன்னா மே மாதம் முதல் வாரத்தில் திருத்தக்கூடிய பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் ஏப்ரல் அதேபோல் மே மாதம் 8ஆம் தேதி தேர்வு முடிவுகளை வெளியிட திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல ஒரு பயனுள்ள தகவலை சந்திக்கலாம். நன்றி.